திருவண்ணாமலை மாவட்ட தலைவர், அனைத்து தனியார் பள்ளிகள் சங்கம், சிசியா ஸ்கூல் குழு தலைவர் மற்றும் தேமுதிக மாவட்ட செயலாளர் அனைவர் சார்பாக வருக என்று பலத்த கரவொலி எழுப்பி அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றோம். Education is the light of life, and investment in education pays the best interest. With this wonderful saying, I would like to invite you all for this 6th annual celebration. A warm welcome to the galaxy of intellectuals, and I invite our children, beloved parents, teachers, my dear students. Extend my warm Association of Tirvannamalai district. Welcome, sir. Musician to honor the parents of 5th standard students. Kindly be on the stage, sir.
தங்கை மனைவி உங்கள் நீ மடித்த வியர்வை உங்கள் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பயமின்றி துணிந்து செல்ல சொல்லும் நம்பாதே பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் கிடையாது உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்பே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த சீரகே எழுந்து வா உயர்ந்து வா I welcome you all. I kindly request our parents, please give some valuable words. அம்ரீஷ் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஏற்கனவே டைம் நிறைய ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேசணும்னா குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சி பார்க்கறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த பள்ளி மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்திருக்கிறது. கொரோனா போன்ற ராஜா சார் அவர் தான் ஃபர்ஸ்ட். அவரை விட்டுங்கலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்து மிஸ் வந்து மெயின்டைன் எல்லாமே. ஆனால் ராஜா சார் வந்து அவர் தான் முதன்மை. அவர் வழி நடத்துகிறாரு, மேம் வந்து எல்லாத்தையும் எடுத்து நடத்துகிறாங்க. அதில் எனக்கு ரொம்ப பெருமை. அம்பரீஷ் ஸ்கூல் வந்து இதுக்கு மேலே இன்னும் நல்லா முன்னேறணும். மிஸ் வந்து ஒரு 10th வரைக்கும் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு என்னோட ஆசை. ஏன்னா பிள்ளைங்களை 6th அப்புறம் எங்கே சேர்க்கும், 5th முடிச்சுட்டாங்களே. இது போல் ஸ்கூல் 6th சேர்த்தா மற்ற சிபிஎஸ்சிலாம் எப்படி இருக்குமோ, அடுத்த மெட்ரிக் எப்படி இருக்குன்ற பயம் நிஜமாகவே எனக்கு இருக்குது. ஃபீஸ் அதிகமாக இருக்குது மற்ற ஸ்கூல்ஸில், ஆனால் பேசிக் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக இல்லைங்க. அதை நான் எப்படி நான் தெளிவாக ஆணித்தனமாக சொல்லுவேங்க. அம்பரீஷ் ஸ்கூல் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் நிஜமாகவே கிரேட். தேங்க் டு ராஜாசரன் இந்து மிஸ். நன்றி. Thank you for your valuable words, ma'am. Ambrish School is not only me and sir, our class teachers, parents, supporting parents,
well-wishers, helpers, servants, musicians, all are supporting us. So they are our pillars. Thank you so much, ma'am. Next, I would like to give some words for Dishant parent. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இன்னைக்கு சிறப்பாக இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம பேசிக்கிட்டு போனால் நிறைய நேரம் பேசலாம். ஆனால் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் கூறி விடைபெற்றுக்கிறேன். இந்த பள்ளிகள் பார்க்கும்போது நான் சென்னையில் வடபடியில் ஒரு மெட்ரிக் பள்ளியில் வேலை செஞ்சேன். அப்போது நிறைய ஆசிரியர்கள் இருந்தாலும் குறிப்பாக ஒரு மிஸ் மட்டும், அந்த இந்திரா மிஸ், அவங்க பேர் எல்கேஜி மிஸ். அவங்க பார்த்திங்கன்னா பசங்களை அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, கனிவாக மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் அதை எப்படி தான் பசங்களை கண்ட்ரோலில் வச்சுக்குவாங்கன்னு தெரியல. அந்த எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் அவங்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்கும். பேரண்ட்ஸுங்க வந்தால் கூட வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க, அங்கே தான் இருப்பாங்க. அவங்க ஒரு பார்வை பார்ப்பாங்க, அவ்வளோதான், கப்பு சிப்புன்னு உக்காந்துக்குவாங்க. அதே போல் இந்த அம்ரீஷ் பள்ளியில் இந்து மிஸ் இருக்காங்க. எனக்கு இன்னமும் அவங்களுடைய ஞாபகம் தான் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். அது இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எப்படின்னு சொன்னாங்களா, மேடம் முன்னாடி பேசின மேடம் சொன்ன மாதிரி அந்த ப்ரீகேஜிலேருந்து 5th வரைக்கும் இருக்கிற பசங்களை கட்டுக்கோப்பாக அப்படியே பேசக்கூட மாட்டாங்க, சும்மா பார்ப்பாங்க, அவ்வளோதான். அது எப்படி தான் அந்த பார்வையில் எல்லாரையும் வசியம் பண்ணுவாங்கன்னு தெரியல, அந்தளவுக்கு வசியம் பண்ணி வச்சுருப்பாங்க. இது உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். இது எல்லாருக்குமே கிடைக்காது. நானும் ஒரு ஆசிரியர் தான் இருக்கேன். அது என்னென்னா, நிறைய பள்ளியில் நிறைய ஆசிரியர்கள் இருந்தாலும் ஒரு சில ஆசிரியர்கள் மட்டும்தான் நம்ம குறிப்பாக சொல்ல முடியும் விரல் விட்டு. அதுபோல் நம்ம இந்து மிஸ் வந்து உண்மையிலேயே இருக்காங்க. அந்த நேரத்தில் பாராட்டணும். என்னென்னா, இந்த நேரத்தில் இங்கே பணிபுரிந்த ப்ரீகேஜிலேருந்து 5th வரைக்கும் இருக்கிற அனைத்து ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். என்னென்னா, என் பசங்க 2 பேர் இங்கே தான் படித்தாங்க. ஒருத்தர் 5th, இப்போது இன்னொருத்தர் 8th வெளியில் படிச்சுருக்கான். என்னென்னா, நான் அவங்கள முத்துக்களாக இங்கே விட்டுட்டு போனேன். அவங்க மாணிக்கமாக என்கிட்ட இப்போது 5th முடித்தோடனே உண்மையிலே தராங்க. அது நான் வார்த்தைக்காக சொல்லலை. நம்ம எல்லாமே பெரிய பெரிய பள்ளியில் தான் நம்ம சேர்க்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா பெரிய பள்ளியில் சேர்த்தா மட்டும்தான் 2000 பள்ளி, 2000 பேர் 3000 பேர் படிக்கிற பள்ளியில் மட்டும்தான் பில்டிங்ஸ்லாம் பெரிய பெரிய பில்டிங்ஸ் பார்த்தாலே நம்மளுக்கு ஓகே, இங்கே அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கு, பாடமும் நல்லா நடத்துவாங்க அப்படின்ற நம்ம அந்த நப்பாசையில் நம்ம கொண்டு போய் சேருவோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பில்டிங்ஸ், பெரிய பெரிய பில்டிங்ஸ் கிடையாது, அதிகமான டீச்சர்ஸ் கிடையாது, பிள்ளைகள் அளவாக இருப்பாங்க. ஆனால் அறிவு வளர்க்குறது அதிகமாக வளர்ப்பாங்க. உண்மையில் அது இந்த நேரத்தில் அந்த பெரிய பையனுக்கும் சரி சின்ன பையனுக்கும் சரி பாடம் நடத்தின அனைத்து ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் இங்கே இல்லை, நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று நான் முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே படிப்பு மட்டுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நிறைய டிசிப்ளின் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த டிசிப்ளின் பார்த்திங்கன்னா வெளியில் போகிற, இங்கே 5th முடிச்சுட்டு வெளியில் போகிற அந்த பள்ளியில் பார்த்திங்கன்னா, அம்ரீஷ் பள்ளியா உண்மையிலே சூப்பர். என்ட்ரன்ஸ் எழுத வச்சா கூட, நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன், என்ட்ரன்ஸ் எழுதி வச்சா கூட அம்ரீஷ் பசங்களா அவங்களுக்கு ஏன்பா என்ட்ரன்ஸ் கொடுப்பா. நான் 2-3 பசங்களை வெளியில் கூட்டு போய் சேர்த்துருக்கேன். அது என் காதாலவே நான் கேட்டிருக்கேன். உண்மையிலே அது பெரிய ஒரு பாக்கியம் தான் இந்த பள்ளிக்கு. என்ன ஒரே ஒரு குறை என்னன்னா, 6லேருந்து மேலே கொண்டு வரலாம். ஏன்னா நாங்கள் நிறைய பார்த்திங்கன்னா 5th முடிச்சோடனே எங்கே போகிறோம் பீஸை பார்த்திங்கன்னா காதலே கேட்க முடியல. அது கேட்டவுடனே வெளியே வந்துடுறதா இது அவ்வளோ இருக்குது பீஸ். உண்மையிலே இங்கே பீஸ் விஷயத்துலேயும் கம்மியாக இருக்குது, அறிவு விஷயம்லாம் அதிகமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இது இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த 6 முதல் 10 வரை பள்ளியை கொண்டு வெளியில் போகாமல் இங்கேயே இந்த பிள்ளைகளை இன்னும் அறிவு சார்ந்த கருத்துக்களை சொல்லி அவங்கள பெரிய
அறிஞராக்கணும் அப்படின்ற வேண்டுகோள் வச்சுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி. Wonderful talk, sir. Thank you so much for your valuable words. With your cooperation, parents, dear parents, you have been traveling with us last 7 years. So that's only the school will be going to be safe, very proud. Thank you so much, sir. Next in our list is Raghavan's mother. மாலை வணக்கம். நான் பேச நினைச்சது எல்லாமே முன்னாடி பேசின சார் எல்லாமே சொல்லிட்டாங்க. 5th முடிச்சுட்டு அடுத்த ஸ்கூல் போகும்போது தான் பள்ளியினோட அருமை இன்னும் மென்மேலும் தெரியுது எல்லா பேரண்ட்டுக்குமே. இது மாதிரி ஒரு பள்ளி கிடைக்க எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் நிச்சயமாக புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ராஜா சார் அவர்களும் இந்துமதி மிஸ் அவர்களுக்கும் மிகவும் நன்றி. Short and sweet. Thank you, ma'am. Next in our list is Naveen Kumar's parent. அனைவருக்கும் மாலை வணக்கம். சுமார் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிபிஎஸ்சி சிலபஸ் என்னன்னே தெரியாத பேரண்ட்டுக்கு அறிமுகமாகாத காலகட்டத்திலேயே ஒரு பிரைமரி நர்சரி பள்ளியில் சிபிஎஸ்சி சிலபஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இதுவரையிலையும் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு சாட்சி என்னுடைய மகள். ப்ரீகேஜிலிருந்து சிபிஎஸ்சி சிலபஸ் படிச்சுட்டு வந்த குழந்தைங்களோட போட்டி போட்டுட்டு முதல் மாணவியாக என் மகள் திகழ்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த குவாலிட்டி இன்னமும் இந்த பள்ளியில் தொடர்ந்துட்டு இருக்கு. முதல்ல என்னென்னா ஒரு கரஸு, பிரின்சிபலு, சேர்மேன் அப்படின்ற ஈகோ அந்த இது இல்லாமல் இன்னமும் எனக்கு அந்த என்ன அலைகள் ஓடிட்டுருக்கு. என்னென்னா வேனில் சார் வராரு. என் குழந்தை வந்து பள்ளிக்கு போகிறா. ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு பயந்துட்டு ஓடுறா, வெளியே உள்ளே எங்கேயோ ஓடுறா. அவர் ஓடி போய் பிடிச்சிட்டு தூக்கின்னு வந்து அந்த பஸ்ஸில் உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு வந்தார். இன்னமும் அந்த இது எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னென்னா அந்த எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைத்து குழந்தைகள்கிட்டையும் சரிசமமாக ஸ்பெஷல் கேர் இந்த பள்ளியில் இருக்குது. அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு டீச்சர்ஸ் ஆகட்டும், பாட்டியம்மாலாம் இருக்கட்டும், அவங்க எல்லாம் பார்த்து அந்த குழந்தைங்க வந்து எந்த குழந்தைங்கன்னா சாப்பிட்லன்னா கூட அவங்களுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஸ்பெஷல் கேர் எடுத்துகிட்டு பண்ணிட்டு வராங்க. மென்மேலும் இப்பள்ளி சிறந்து விளங்கிட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. Next in our list is Jaya Aditya's mother. இனிய வணக்கம். ஓகே. இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே. சிறப்பாக நல்லா பண்ணுறாங்க. ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து நல்லா செய்கிறாங்க. இந்து மிஸ்ஸாக எல்லாமே நீங்கள் சார் சொன்ன மாதிரி இந்து மிஸ் ஒரு பார்வை பார்த்தாவே போதும். என் பசங்க வந்து இந்து மிஸ் பேர் சொன்னால் மட்டும்தான் பயப்படுவாங்க. எனக்கு கூட பயப்படுறதில்ல. இந்து மிஸ் அப்படின்னு சொன்னால் போதும், ஐயோ வேணாம்மா நான் ஒழுங்காக செஞ்சிடறேன், அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சிடறேன் அப்படின்ட்டு இந்து மிஸ்ஸு கூட பயப்பட மாட்டாங்க. ஆனால் இந்து மிஸ் பேர் சொன்னால் உடனே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்து மிஸ் நல்லா கேர் பண்ணி கேரக்டர்லாம் கரெக்டாக கொண்டு வந்தாங்க. என் பையன் இங்கே படித்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. முன்னாடி சார் சொன்ன மாதிரி அம்பரீஷ் ஸ்கூல்னால் ஒரு தனி சிறப்பு தான் எல்லாருக்குமே. வெளியில் ஸ்கூல் போனால் கூட எந்த ஸ்கூல் படிக்கிறவன் பையன் அம்பரீஷ் ஸ்கூல் ஓகே, எஜுகேஷன்லாம் சூப்பராக இருக்குமே, ஓகே வெரி குட் அப்படி தான் சொல்கிறாங்களே வச்சு ஓகே அப்படின்றாங்க. தேங்க்யூ. Thank you for your valuable words, ma'am. Next, Aishwarya's mother. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அம்பரீஷ் பள்ளினாலே ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகம் வரது வந்து ஒழுக்கம் தாங்க. பசங்கக்கிட்ட வந்து அது ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எஜுகேஷனும் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா 0ல் இருக்கிற குழந்தையும் ஹீரோ ஆக்கிற ஒரே ஒரு ஸ்கூல் வந்து அம்பரீஷ் பள்ளி தான். தேங்க்யூ அந்த மிஸ் அந்த ராஜா சார். First,
Mr. A. Rajendran, he is an advocate, to grace the stage on, please. I am very glad today Ambrish School annual day function going on. This is school performance, attitude and infrastructure or satisfaction talking by publics. The school management and teachers are well prepared and well teaching education. Students are learning good education. The school name is famous in the Changam area. I pray the school may improve and thank you to all of them. Thank you so much, sir. Next, I kindly request our invited chief guest, Mr. B.M. Nehru Avargal, to grace the stage. Please, sir. அனைவருக்கும் வணக்கம். அம்பரீஷ் பள்ளியினுடைய தலைவர் ராஜா அவர்களே, இந்த பள்ளியை பெற்றோர்கள் கூறியது போல சிறந்த முறையிலே எடுத்து செல்கின்ற பள்ளியினுடைய முதல்வர் இந்துமதி அவர்களே, இங்கே பெருமைக்குரிய வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்களே, மதிப்புக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, என் அருமை செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேரண்ட்டுங்களை பேச வச்ச விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. இதுவரையில் எல்லா பள்ளியிலையும் போவோம், எல்லா பள்ளிக்கும் நானும் போயிருக்கேன். பெரும்பாலும் பிள்ளைகளுடைய வார்த்தைகளை தான் பேச வைப்பாங்க, அவங்கள தான் நடனம் ஆட வைப்பாங்க, எல்லா விஷயங்களும் பண்ண வைப்பாங்க. இங்கே நான் முறையாக பார்க்குறேன், பெற்றோர்களை இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேடையில் அமர வச்சு அவங்கள பேச வச்சு ஒரு பள்ளியினுடைய பெருமையை பேசுகிற அளவுக்கு பெற்றோர்கள் இருக்காங்கன்னா இதை விட வேறு எதுவும் இந்த பள்ளிக்கு தேவையில்லை. இது ஒன்றே அவங்களுக்கு போதுமானது. ஒரு பள்ளியை நடத்துறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை. ஒரு அன்னைகிட்ட தான் அத்தனை விஷயமும் இருக்குது. அந்த ஒரு குழந்தையை நம்ம வளர்க்குறோன்னா அந்த குழந்தையை வளர்க்குறதுல பெரும்பங்கு வகிக்கிறவங்க அம்மா தான். எந்த வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்க வேண்டியது அம்மா தான். ஆனால் இன்றைக்கி ஒரு காலம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் எனக்கெல்லாம் கூட இருக்கலாம், இல்லை என்னுடைய பிள்ளைகள் இருக்கலாம், நிலவை காமிச்சு தான் சோறு ஊட்டினாங்க. நீங்கள் எதை காமிச்சு சோறு ஊட்டுறாங்க? செல்ஃபோனை காமிச்சா தான் சோறு சாப்பிட்றது குழந்தைங்க. அம்மாங்க என்ன பண்ணுறாங்க? டேய் நீ செல்ஃபோனை பாரு, எனக்கு நாடகம் ஓடுது, நான் போய் நாடகம் பார்க்கணும். ஐயோ இந்த நாடகத்தை இன்றைக்கி விட்டுட்டுனா நாளைக்கு பார்க்க முடியாதுடா, இன்றைக்கி முக்கியமான சீனுடா, நான் பார்த்தாகணும்டா, நீங்கள் போய் படித்தா படிங்க, படிக்கலாம் போங்க, ஏதோ ஒன்று செல்லை பார்த்துன்னு உக்காந்துருங்க, ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாத இருந்தால் போதும். இன்றைக்கி இந்த காலத்தில், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கி அவங்கள பெரிய லெவலில் கொண்டு வருது பெரிய கடமை யார்கிட்ட இருக்குதுன்னா பெற்றோர்கள்ட்ட தான் இருக்குது. அப்படிப்பட்ட பெற்றோர்களே இங்கே வாழ்த்தி பேசுகிற அளவுக்கு இந்த பள்ளியை உயர்த்திருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட சொல்லும்போது 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பித்த பள்ளியாக இருந்தாலும் இன்றைக்கும் 5ஆம் வகுப்பு இருந்தாலும் நான் தலைவருங்கிற முறையில் சொல்கிறேன், கண்டிப்பாக இன்னும் ஒரு ஆண்டுகளில் 8ஆம் வகுப்பு வரை அங்கீகாரத்தை நான் கூட இருந்து வாங்கி கொடுப்பேன். முதல் விஷயமாக வாங்கி கொடுத்துட்றோம். ஏன்னா அதில் 2-3 விஷயங்கள் இருக்குது. அதனால் நாங்கள் கண்டிப்பாக அதை நிச்சயமாக நாங்கள் அதை வாங்கி கொடுப்போம். அப்படி வாங்கி கொடுக்கும்போது பிள்ளைகளுடைய எதிர்காலம் இன்னும் சிறக்கிறதுக்கு வழியாக இருக்கும். இங்கே பேசும்போது ஒரு பேரண்ட்டு சொன்னாங்க, எங்கள் பிள்ளைகளை இதை விட அதிகமான பள்ளி மெட்ரிகுலேஷனில் போய் சேர்க்கறது இருந்தால் அம்பரீஷ் பள்ளியில் வந்தாங்களா அவங்களுக்கு என்ட்ரன்ஸாக வைக்காதப்பா, அப்படியே சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு
இங்கே கல்வி முறை சிறந்த முறையில் பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கும் சேர்த்து நான் வந்து பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லா வகையிலையுமே இந்த ஸ்கூலை வந்து கேட்டவுடனே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இங்கே பேசின பெற்றோர்களெல்லாம் நான் பார்த்தேன். ஒருத்தர் பேசினாங்க, முத்துவாக நாங்கள் இருந்து இன்றைக்கி இங்கே முத்துவை கொடுத்தோம், வைரத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்கன்னாங்க. சாதாரண வார்த்தை இல்லைங்க, முத்து உருவாகிறதே வந்து பெரிய விஷயம். கடலில் மேதந்துட்டு இருக்கிற அந்த முத்தோட சிற்பி அது உள்ள மழை நீர் பட்ட பிறகு தான் அது முத்துவாக மாறும். அது எவ்வளோ காலம் கழிச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த முத்து இங்கே வந்து அது வைரமாகுதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயங்க. அந்த பேரண்ட்டுக்கு நான் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ பெரிய விஷயங்களை இங்கே ராஜா சார் கூட இருந்து இந்துமதி மேடம் அந்த அளவுக்கு செய்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறவன் மட்டும்தான் புத்திசாலி இல்லை. முதல் பெஞ்சில் உட்காந்துருக்கிறவன் சம்பளம் வாங்குறவராக இருப்பார். கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கவங்க கூட முதலாளியாக இருப்பான். இந்த காலகட்டங்களில் அப்படியும் இருக்கும். ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்கார்றவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மென்மேலும் வரக்கூடியவங்கன்னா ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க தான். ஆனால் உலகத்தில் இருக்க பெரிய பெரிய பணக்காரன் தலைவர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்தவங்கள தான் இருப்பாங்க. அதனால் நம்ம பிள்ளைங்க லாஸ்ட் பெஞ்சில் உட்காருதுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, நடுவில் போய் உட்காண்டேன்னு நினைக்காதீங்க, முதல்ல இருக்கும் தான் முன்னாடி வந்துடுவோன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் கடவுள் எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் யாரை எங்கே தூக்கி உட்கார வைக்கணும் முடிவு பண்ணுறாரோ நிச்சயமாக அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் கண்டிப்பாக உட்காந்தே தீருவாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு சாதாரணமாக ஒருத்தரை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். மைக்கேல் ஜான்சன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த, இப்போ இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், குழந்தைங்களுக்கு ஒன்றா தெரியாமல் இருக்கலாம். மைக்கேல் ஜான்சன்கிறவன் வந்து 5 வயதில் பாட ஆரம்பித்தார். அவருடைய 15 வயசுக்குள்ளவே உலக லெவலில் பெயர் பெற்றுட்டார். உலகத்தில் எந்த மூலையில் போய் மைக்கேல் ஜான்சன் யாருன்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் சொல்கிற அளவுக்கு மைக்கேல் ஜான்சனுடைய பெயர் அந்த அளவுக்கு புகழ்ந்திருந்தது, உயர்ந்திருந்தது. அவர் வாழ்க்கையில் ஒரு ஆசை, பணம் காசு பொருள் எல்லாத்தையுமே பார்த்துட்டார், பார்க்காது எதுவுமே இல்லை. அவர் ஒரு ஆசைப்படுறார், நம்ம 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறார். எல்லாம் சேர்த்தவர். அதுக்காக ஒரு 15 பேரை நியமிக்கிறார். தனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கணும் ஆசைப்படுறாரு. தன்னுடைய முடியை மாற்றணும்னு நினச்சா மாற்றிக்கிட்டாரு. தன்னுடைய மூக்கை அறுவை சிகிச்சை மூலமாக மாற்றினவர். தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய சில பாகங்களே மாற்றி தனக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டார். ஏன் சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட ஆள் தன்னுடைய உடலில் ஏதாவது உறுப்பு போயிட்டாலும் உடல் தானங்கள் யார் செய்கிறாங்களோ அவங்கள ஒரு 10 பேரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அவங்களுடைய மேலதிகாரிகள். யாராவது ஏதாவது இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அந்த நபர்கிட்ட இருந்து உடல் உறுப்பை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படியெல்லாம் போட்டு வச்சுருந்தார். ஆனால் அப்படியெல்லாம் அவருக்கு நடக்கலை. திடீர்னு ஒரு காலகட்டத்தில் அவர் இறக்கும் நிலை ஏற்படுது. இன்றைக்கி இருக்கிற ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அது எதுன்னு எதுவாக இருந்தாலும் சரி, அன்றைக்கி அவர் இறந்த அன்றைக்கி உலகத்தில் எல்லாமே ஜாம் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய உயரத்தில் அவர் வந்தார், இருந்தார். ஆனால் காலம்ங்கிறது யாராலையும் மாற்ற முடியாது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவர் வந்து இறந்தார். அவர் இறக்கும்போது இந்த உலகமே அழுதுது. நான் ஏன் சொல்கிறேன்னா, 5 வயதில் பாட ஆரம்பித்தவர் தான். 5 வயதுங்கிறது கிட்டத்தட்ட 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய காலகட்டத்தில் பாட ஆரம்பித்து 15 வயசுக்குள்ளார எங்கேயோ உலகத்தில் எந்த கடைசி ஆள் யாருன்னா அவர் தான், முதல் ஆள் தானே அவர் தான். எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி அவர் தான். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மனிதன். வாழ்க்கையில் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைங்கிறத அதோட முடிஞ்சது. என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க, முடியல. ஏன் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னா, 5 வயதில் இருக்கிற குழந்தை கூட எதையும் கற்றுக்க முடியும், எல்லா விதத்துலேயும் வர முடியும். இப்போ பாடல் விஷயத்தில் வந்து நான் மைக்கேல் ஜான்சன் சொல்கிறேன்னா, ஒருத்தன் டான்ஸில் சிறந்தவங்களாக இருப்பாங்க, ஒரு சிலர் வேறு ஏதாவது வகையில் சிறந்தவங்களாக இருப்பாங்க. பிள்ளைகள் எல்லாமே வந்து படிப்பிலேயே வந்து முன்னுக்கு வந்துடுவான்னு மட்டும் நினைக்காதீங்க. இங்கே மேடையில் வந்து பார்த்தேன், 5ஆம் வகுப்பு மாணவர்கள் வரிசையாக நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க நின்ன விதமும், அவங்க கைத்தட்ட விதமும், அவங்க பார்த்த விதமும் என்னை ரொம்ப கவர்ந்தது.
ஒரு 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 10 வயசு. இந்த 10 வயசு மாணவர்கள் இந்த அளவுக்கு ஒரு சிறந்த முறையில் இங்கே செயல்படுறாங்கன்னா பெரிய பெரிய விஷயம். ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த பையன், அவனுக்கு ஒரு 19-20 வயசு இருக்கலாம். அவன் என்ன பண்ணுறான், எங்கேயும் வேலை கிடைக்கல. என்னடா வேலை இல்லை, ஒன்றும் இல்லையே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஊராக போயிட்டு எங்கேயோ கேட்குறான். எங்கேயும் அவனுக்கு ஊழலில் எங்கேயும் வேலை கிடைக்கல. ஒரு டீ கடை என்ன போகிறான், ஒரு 10 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, என் பைக்கெல்லாம் பிடிக்க முடியாது. நான் சொல்கிறது ராஜா காலம், ராஜாக்கள் ஆண்ட காலம். நீங்கள் வேணால் அங்கே அந்த ராஜா கிட்ட வேணால் போய் கேளு அப்படின்னு அந்த ராஜா கிட்ட அந்த மாணவன் போகிறான். அவனை பார்க்கறதுக்கு சீக்கிரம் அனுமதி கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாள் அப்படியே சுற்றி வரான். பல மாதங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் பார்க்கறதுக்கு அனுமதி கிடைக்குது. அவரை போய் பார்க்குறான். என்னப்பா உனக்குன்னு கேட்டாங்க. எனக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும் ஐயா. என்ன வேலை வேணும்? நீங்கள் எது கொடுத்தாலும் நான் செய்கிறேன். சரி, என்ன படிச்சிருக்கிற? 1லேருந்து 100 வரைக்கும் படிச்சிருக்கேன் ஐயா. என்னது? நான் 1லேருந்து 100 வரைக்கும் படிச்சிருக்கேன் ஐயா. அப்படி அது என்னப்பா புதுசாக சொல்கிற? 1லேருந்து 100 வரைக்கும்? அதான் ஐயா என் படிப்பு, பெரிய படிப்புயா அப்படிங்கிறான். ராஜா இவன் சொல்கிறத கிண்டலாகவே சொல்கிறான்னு சொல்லிவிட்டு மந்திரியை கூப்பிட்டு, இவனுக்கு என்ன பண்ணுறீங்க, கடலில் இருக்க அலையை என்ன சொல்லி இவனை விடுங்க, நான் அந்த வேலையை உனக்கு கொடுக்குறேன். கடலில் இருக்க அலையை என்ன முடியுமா? யாராலையாவது முடியுமா? முடியாதா? முடியாது. கடலோட அலையை எண்ணி சொல்லக்கூடிய ஆள் யாருமே இல்லை, முடியவே முடியாது. அந்த வேலையை நான் போய் பாருன்றாங்க. சரி, இப்போயா சொல்லு, உனக்கு என்ன சம்பளம் வேணும்? எனக்கு சம்பளம்லாம் வேணாம், எனக்கு சாப்பாடு கூட வேணாம். எனக்கு இந்த வேலையை கடலில் இருக்கக்கூடிய அலையை எண்ணுறதுக்காக இவரை நான் நியமிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன கடுதாசி மட்டும் கொடுத்தா போதும். ஏன்பா உனக்கு சம்பளம் வேணான்ற, ஒன்றும் வேணான்ற, வெறும் ஒரு ரசீது இருந்தால் போதுன்றியா? எதுக்குப்பா? நீங்கள் கொடுங்க, அதுவே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை எடுத்துக்கிட்டு அந்த கடற்கரைக்கு போகிறான். அங்கே தண்டாரா போடுறவங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, தண்டாரா போடுறவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தண்டாரா போடுறவங்களை கூப்பிட்டு, நாளையிலேருந்து நான் கடல் அலையை என்ன போகிறேன், இந்த பகுதியில் இருக்க ஆயிரக்கணக்கான மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொல்கிறான். எல்லாருக்கும் ஒரே பயம் வந்துடுச்சு. என்னடா அது மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, எத்தனை நாளைக்கு பிடிக்க வேணாம்னு சொல்லுவாங்க, ஏன்னா சொல்லுவாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவன் ஏதோ உட்காந்துட்டு இருக்கிறான். ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு ஏதோ ஒன்று எழுதிட்டு இருக்கான். ஜனங்க 1 நாள் பார்க்குறாங்க, 2 நாள் பார்க்குறாங்க, 1 வாரம் பார்க்குறாங்க, 1 மாதம் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 6 மாதமாக அதே நிலையில் போயிடுது. அவங்கக்கிட்ட இருந்ததெல்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒன்றுமே இல்லாத நிலைக்கு அந்த மீனவர்கள் வராங்க. அப்போ போய் மீனவர்கள் எல்லோரும் சேர்ந்து பேசுகிறாங்க. ஒன்று ராஜாக்கிட்ட போனாலும் உங்களுக்கு கொடுத்ததை மாற்ற போகிறதில்ல, எங்களுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்கள், ஏதாவது ஒரு வழியை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, நீங்கள் டெய்லி மீன் பிடிக்கலாம், நான் ஒரு பக்கம் எண்ணிக்கிறேன். நீங்கள் பிடிக்கிற மீனில் ஒவ்வொருத்தரும் 10% மீனை எனக்கு கொடுத்துடணும். நீங்கள் எல்லாரும் மீன் பிடிங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்கீங்க, நீங்கள் பிடிக்கிற மீனில் 10% மீனை எனக்கு கொடுத்துடணுன்றாங்க. என்னாகும்? அந்த மீனவர் பகுதிக்கே, அந்த நாட்டுக்கே ஒரு பெரிய அளவில் அவன் உயர்ந்து உட்காந்துடுறான். யாரையும் ஏமாத்தலை, யாரையும் போய் சொல்ல, ஒரே விஷயந்தான், எனக்கு 10% கொடுத்துருங்கன்னா அது மூலிமா அவன் பெரிய வீடு கட்டினா, மாளிகை கட்டினா, அதை கட்டினா, இதை கட்டினா, பெரிய லெவலில் ஆகிட்டான். அந்த நாட்டினுடைய அரசர் வர்றாரு. ஒரு நாள் நகர் வளம் வரும்போது, ஏன்பா இந்த மாதிரி கடல் அலையை எண்ணத்துக்கு விட்டீங்களே, அவன் என்ன தான் பண்ணுறான், அவன் இருக்கிறானா, உழைக்கிறானா, சாப்பிட்டானா எதான்னு கேட்டால், அவன் பெரிய ஆளாக இருக்கிறான் ஐயா. எப்படிப்பா நம்ம அவன் கடல் அலையை மட்டும்தானே என்ன சொன்னான், அது என்னவும் முடியாது, ஒன்றும் முடியாது, எப்படி அவன் வளர்ந்தான்னு? அவனுடைய புத்தி கூர்மையால் வளர்ந்தான். அவனுடைய புத்தி கூர்மையால் அவன் வளர்ந்தான். இன்னைக்கு மிகப்பெரிய ஆளாக அவன் இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னோடனே அந்த ராஜாவுக்கு ஆச்சரியமாக போயிடுது. ஒரு சம்பளம் வேணான்னா, எந்த விதமான பழப்பும் வேணான்னா, ஆனால் இன்றைக்கி இந்த நாட்டில் ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல அவன் உயர்ந்திருக்கிறான்னா நிச்சயமாக அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவனை போய் நேராக போய் பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது அவர் நல்ல ஒரு 25 வயசு வாலிபனாக இருக்கிறான். உடனே அந்த ராஜா என்ன பண்ணுறாரு,
அந்த அவருடைய பொண்ணு, அதான் ராஜாவுடைய மகளை இளவரசியை அந்த பையனை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனை வந்து நிதியமைச்சராக உருவாக்கிறார். இது ஏன் சொல்ல வரேன்னா, சில பிள்ளைகள் ஐயோ அந்த பிள்ளை அளவுக்கு நம்ம படிக்கலையே, அந்த பிள்ளை அளவுக்கு நம்ம பையன் மேலே வரலையே, அந்த பையன் அளவுக்கு நம்ம உயரலையே, அப்படியெல்லாம் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான். நம்ம வழக்கத்துலேங்குது அவங்களுடைய ஐக்கியவும் இருக்குது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஐக்கியம் இருக்குது. ஐக்கியங்கிறது முக்கியமானது. அதுதான் அவனுடைய வளர்ச்சியை உருவாக்கும். 14 வயசு பொண்ணு உலகத்தில் பில்கேட்ஸுங்கிறவனுக்கு தான் 127 புள்ளி ஐக்கியூ இருந்தது. ஆனால் அந்த பொண்ணுக்கு 256 புள்ளி ஐக்கியூ இருந்தது. அப்போ யார் உணர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக வந்து வேறு அவங்க அப்பா எந்த வேலையும் செய்யலை, ஒன்றும் செய்யலை, கத்தி கொடுவா செஞ்சு கொடுக்குற ஒரு சாதாரண மனுஷன். யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மனுஷன். அந்த பொண்ணு பேர் விஷாலினின்னு பேர். அந்த பொண்ணு வந்து உலகத்திலே பெரிய ஆளாக இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி நான் சொல்ல வர்றது, முதல்ல வரக்கூடிய மாணவர்கள் தான் இந்த வாழ்க்கையில் உயர்ந்துருவாங்க, பின்புறத்தில் இருக்கிற மாணவர்கள்லாம் தாழ்ந்துருவாங்க அப்படிங்கிற எண்ணங்களை நீங்கள் மறந்துட்டு, இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி பாட புத்தகத்தில் மட்டும் இல்லை, எல்லா வகையிலும் சிறந்து விளங்குவாங்க, சிறந்து படிப்பாங்க, சிறந்து வருவாங்கன்றதை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you for your such a golden word, sir. Thank you once again. Next, I would like to call upon our musician, Mr. Vechi Kumar, sir, to announce the school annual day report. ஆண்டறிக்கை, அம்பரீஷ் பள்ளியினுடைய ஆண்டறிக்கை. இதை படித்தா வந்து 2 மணி நேரம் ஆகிடும். அதனால் சுருக்கி ஒரு முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் இந்த ஆண்டறிக்கையில் வாசிக்கிறோம். ஆண்டறிக்கை வாசிப்பதற்கு முன்பாக நம்முடைய பள்ளியின் பெயர் அம்பரீஷ். அம்பரீஷ் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இந்த விழாவிற்கு அம்பரீஷ் அவர்களை யாருன்னு பார்க்கணும் இல்லையா? அதனால அம்பரீஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பலத்த கரவொலி எழுப்பி வாங்க அம்பரீஷ், மேலே வாங்க ப்ளீஸ். வளர்ந்து வரும் சிங்கம் எங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து உள்ள ஐடியா கொடுப்பாரு. அதனால் அனைத்து தலைவர்கள் முன்பாக அம்பரீஷ் அவர்களை, இந்த பள்ளியின் பெயர் கொண்ட அம்பரீஷ் அவர்களை பலத்த கரவொலி எழுப்பி அன்புடன் வருக வருக என்று மேடைக்கு வரவேற்கிறேன். நன்றி. நம்முடைய அம்பரீஷ் பள்ளியினுடைய ஆண்டறிக்கை 15/8/2024 சுதந்திர தின விழா. நாட்டுப்பற்றை வளர்க்கும் வகையில் அனைத்து குழந்தைகளையும் மாறு வேடம், அதாவது தேச தலைவர்கள் போன்று மாறு வேடமிட்டது மெய்சிலிர்க்க வைத்தது. அனைவரும் தேசத்திற்காக தியாகம் செய்தவர்களை நினைவு கூறும் வகையில் தாங்களும் தலைவர்களாக மாற வேண்டி இந்த சுதந்திர தின விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நம்முடைய பள்ளியின் சார்பாக குழந்தைகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அம்பரீஷ் பள்ளியில் வழங்கப்பட்டது. இரண்டாவது நிகழ்வாக 7/9/2024 அன்று விநாயகர் சதுர்த்தி நம்முடைய பள்ளியிலே கொண்டாடப்பட்டது. ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து குழந்தைகளும் பலகாரங்கள் செய்து ஒற்றுமையை உருவாக்கும் வகையில் கொண்டாடி மகிழ்ச்சி அடைந்தனர். மூன்றாவதாக குழந்தைகள் தின விழா 14/11/2024 அன்று பாடல், ஆடல், கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. பாடல் பாடியும் மகிழ்ச்சியில் ஆடியும் இந்நாளை பெரும் மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள்.
மேலும் ஆசிரிய பெருமக்கள் குழந்தைகளுடன் சிறப்பாக இந்த நாளை கழித்தனர். விளையாட்டுப் போட்டிகள் 18-12-2024 நமது அம்பரீஷ் பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை மிகவும் சிறப்பாக விளையாடி மகிழ்ந்தார்கள். பாராயணம் எல்கேஜி திருக்குறள், யூகேஜி திருக்குறள், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் திருக்குறள், செகண்ட் ஸ்டாண்டர்ட் திருக்குறளின் அதிகாரங்கள், தேர்ட் ஸ்டாண்டர்ட் பூக்களின் பெயர்கள், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் திருக்குறள், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பழமொழி என்று உலக பொதுமறையாம் திருக்குறளை மையமாக வைத்து மனப்பாடம் செய்து தமிழுக்கும் திருக்குறளுக்கும் புகழாரம் சூட்டி திருக்குறள் நாளாக அன்று கொண்டாடப்பட்டது. 6வது நிகழ்வு பொங்கல் விழா 11-1-2025 தமிழ் பொங்கல் நமது அம்பரீஷ் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதிலும் எந்த விதமான வேறுபாடின்றி, ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைவரும் ஓர் குடும்பமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். நம்முடைய அம்பரீஷ் பள்ளியினுடைய தாளாளர் திரு ராஜா சார் மற்றும் தலைமை ஆசிரியை திருமதி இந்துமதி அவர்கள் தலைமை தாங்கி இந்த தமிழ் பொங்கல் பண்டிகையை மிகவும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். முக்கியமான நிகழ்வு ஏற்காடு இன்ப சுற்றுலா டூர் 22-2-2025 அன்று 3ஆம் வகுப்பு குழந்தைகள், 4ஆம் வகுப்பு குழந்தைகள், 5ஆம் வகுப்பு குழந்தைகள் அனைவரும் ஏற்காடுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இன்ப சுற்றுலாவாக. இந்த இன்ப சுற்றுலா மிகவும் சிறப்பாக அமைந்தது. குழந்தைகள் மனநிலை மிகவும் மகிழ்ச்சியாக மாறியது, மிகவும் இன்பமாக இருந்தது. சுற்றுலாவை சுவைத்து அனுபவித்து மகிழ்ந்தார்கள். வண்ணம் தீட்டுதல் எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு 8-2-2025 அன்று நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 13-2-2025 அன்றும், செகண்ட் ஸ்டாண்டர்ட் 13-2-2025 அன்றும் நடைபெற்றது. படம் வரைந்து வண்ணம் தீட்டுதல், படம் வரைவதிலே குழந்தைகள் ஆர்வம் காட்டி மிகவும் சிறப்பாக அழகாக வரைந்து வண்ணங்களை தீட்டினார்கள். தேர்ட் ஸ்டாண்டர்ட் 3-3-2025 அன்றும், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் 4-3-2025 அன்றும், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் 4-3-2025 அன்றும் படம் வரைந்து வண்ணங்களை தீட்டி தங்களுடைய கற்பனை திறன்களை மிகுதியாக வளர்த்து கொண்டார்கள். ஸ்பெல்பி காம்படிஷன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் 7-4-2025 அன்றும், ஃபோர்த் ஸ்டாண்டர்டுக்கு 7-4-2025 அன்றும், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் 7-4-2025 அன்றும் நடைபெற்றது. எந்த பள்ளியிலும் நடைபெறாத ஒரு நிகழ்வு, அம்பரீஷ் பள்ளிக்கே சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு, அம்பரீஷ் பள்ளியில் மட்டுமே இதற்கு உயிரோட்டம் தருகின்ற இந்த விழா பரிசு பொருட்கள் பரிமாற்ற விழா. இது மிகவும் சிறப்பாக அழகாக நடைபெற்றது. நம்முடைய பள்ளி வளாகத்திலே குழந்தைகள் அழகாக வட்டமாக, கட்டமாக, முக்கோணமாக அமர்ந்து கொண்டு தங்களுடைய பரிசு பொருட்களை நம்முடைய நண்பர்களுக்கு பரிமாறி கொண்டார்கள். 17-4-2025 அன்று அனைவருக்கும் பரிசு பொருட்கள் பரிமாற்றம் செய்து மகிழ்ந்தனர். நண்பர்கள் அனைவரும் என் உடன் பிறந்தோர் என்னும் உணர்வால் பரிசு பொருட்களை பரிமாறிக்கொண்டார்கள். இது குடும்ப உணர்வை வளர்த்தது. எதிர்கால தலைவர்களாக உருவாக்க இந்த பரிசு பொருட்கள் பரிமாற்ற நிகழ்வு நடைபெற்றது. இன்னும் அதிகமான நிகழ்வுகள் இருக்கின்றது. காலத்தின் சூழலை கருதி உங்களுடைய கண்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டு அறிக்கையை இத்தோடு நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி. Thank you so much, sir. Mr. Raja sir, please, I would like to honor our musician, Mr. Vetri Kumar sir, please.
Thank you so much, sir. Thank you so much, sir. Last but not least, thank you for joining us, parents. Students have been waiting long time. We have a short time, so let's begin the program. Talented in education and also extra curriculum. They are very talented in anchoring also. So today program hosts are Nikita Sri 5th standard for Tamil anchoring and Mahadiya Manzira studying in 4th standard for English anchoring. Dears, come on the stage to perform yourself. Good morning everybody. I am Mahadiya, studying in 4th standard. I am fortunate to have the opportunity to be a host for our school annual day function. என் பெயர் நிகிதா ஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த ஆண்டு விழாவை நேர்த்தியான முறையில் நடத்த தொகுப்பாளினியாக வந்துள்ளேன். Do you know the full form of dance? It is discipline, attitude, new, confidence and expression. For proving that our kids are coming to welcome us. So dear audience, please give them a happy welcome with your gracious hands. மழலை செல்வங்களே, இம்மண்ணின் எதிர்காலங்களே, கண்ணின் மணிகளே, ஒளி மின்னும் விண்மீன்களே, சின்னஞ்சிறு பூக்களே, எழில் கொஞ்சம் மொட்டுக்களே, பள்ளிக்கூட சோலைக்குள்ளே துள்ளி பறக்கும் சிட்டுக்களே, எங்கள் மனம் ஏங்குதே உங்கள் நடனத்தை காண. உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் நம்மை வரவேற்க ஒரு துள்ளலான நடனம் இதோ உங்களுக்காக. எல்லாம் நல்லா கிளாப் பண்ணுங்க. சின்ன குழந்தைங்க அழகா ஆடுறாங்க. பேரண்ட்ஸ் வந்து நல்லா கிளாப் பண்ணீங்கன்னா தான் அடுத்த ப்ரோக்ராம் கொடுப்போம்.
இன்னும் சத்தமா பத்தல 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 நல்லா கை தட்டுங்க, கிளாப் பண்ணுங்க. அனைவரும் இந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தும்படி பலத்த கரவொலி. வெல்கம். எவ்வளோ அழகா இந்த பிஞ்சுகள் நம்ம எல்லாரையும் வெல்கம் பண்றாங்க பாருங்க. இதற்காக நம்மை வரவேற்பதற்காக போட்டோ எடுக்கும்படி